தமிழ்நாடு என்ற பெயர்தான் இன்றைக்கு இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு தான் இந்தியாவிற்கே முன்மாதிரியான ஒரு மாநிலமாக இன்றைக்கு திகைந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட இயக்கம். திராவிட இயக்கத்தால் ஏற்பட்ட சமூக மாற்றம்தான் இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவில் அனைத்து மாநிலங்களுக்கும் முன்மாதிரியான மாநிலமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. இந்த தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றத்திற்கு வரலாறு உண்டு. அந்த வகையில்தான் மெட்ராஸ் மாகாணம் என்ற நமது மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்ட பொன்னான வரலாற்று சிறப்புமிக்க நாள்தான் ஜூலை 18ஆம் தேதி. மெட்ராஸ் பிரிட்டிஷ்காரர்களோடு போகட்டும், நமது மாநிலம் தமிழ்நாடு என்று அழைக்கப்பட வேண்டும் என்ற குரல் எழுந்தது. திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, சோசியலிஸ்ட் கட்சி, தமிழரசு கழகம் போன்ற கட்சிகள் எல்லாம், குறிப்பாக காங்கிரஸ் கட்சியில் இருந்த சிலரும் தமிழ்நாடு என்ற பெயர் வைக்க வேண்டும் என்கின்ற ஒரே குரலில் இருந்தார்கள். அந்த வகையில்தான் தமிழ்நாடு பெயர் மாற்றம் உள்ளிட்ட 12 கோரிக்கைகளோடு சங்கரலிங்கனார் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டார். தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றத்திற்கான உண்ணாவிரத போராட்ட களத்திலே தனது இன்னுயிரை தியாகம் செய்தவர்தான் சங்கரலிங்கனார். அதனை தொடர்ந்து 1957 மே 7ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்திற்குள் நுழைந்த பிறகு திமுகவின் முதல் தீர்மானம் என்ன தீர்மானம் தெரியுமா? தமிழ்நாடு பெயர் சூட்டல் வேண்டும் என்கின்ற தீர்மானம்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் சட்டமன்ற தீர்மானம். அந்த தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற்றது. குறிப்பாக சங்கரலிங்கனாருடைய உயிர் தியாகத்திற்கு பிறகு நடைபெறுகின்ற முதல் தீர்மானம் என்பதால் இந்த தீர்மானத்தை அப்போதைய முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் இதை நிறைவேற்றி தருவார் என்று பலரும் எதிர்பார்க்கப்பட்டது. பல்வேறு விவாதங்களுக்கு பிறகு இந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. 45 வாக்குகள் ஆதரவாகவும் 127 வாக்குகள் எதிராகவும் விழுந்து திமுகவின் முதல் தீர்மானம் சட்டமன்றத்திலே தோல்வியுற்றது. அதன் பிறகு பல்வேறு வகையான போராட்டங்களுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டின் ஆட்சி அரியணையில் அமர்ந்தது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் பதவியேற்றார். 1967 ஜூலை 18ஆம் தேதி மீண்டும் தமிழ்நாடு பெயர் சூட்டல் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. வரலாற்று சிறப்புமிக்க அந்த தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற்று மெட்ராஸ் மாகாணம் என்பதை நீக்கி தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது. தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க என்று கரகோஷங்கள் அந்த சட்டமன்றத்திலே அமர்ந்தது. அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க பொன்னான நாள்தான் ஜூலை 18. இன்றைக்கும் மாநில உரிமைகளையும்